தேவன் சொன்ன வெகுமதிகள் எதுவுமே அவர்களுக்கு கிட்டாது. சஹாபிகள் பின்பற்றினால் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்கும் என்று இறைவன் சொன்னான். வஹாபிகளுக்கு அந்த பொருத்தம் இல்லை. சஹாபிகளை பின்பற்றினால் சொர்க்கம் உண்டு என்று இறைவன் இந்த வசனத்திலே சொன்னான். வஹாபிகளுக்கு சொர்க்கம் கிட்டாது. சஹாபியை பின்பற்றினால் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்கலாம் என்று இறைவன் சொன்னான். வஹாபிகளுக்கு சொல்லவே தேவையில்லை, சொர்க்கம் கிடைத்தாதான் நிரந்தரங்கிற பேச்சுக்கு. சரி, இந்த வசனத்துல கடைசியில அதுதான் மகத்தான வெற்றி, வஹாபிகளுக்கு தோல்வி. அப்படித்தானே வரும். இதுல வேற தத்துவம் பேசுறது இந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக. என்ன தெரியுமா? வஹியை தான் பின்பற்ற வேண்டும். சஹாபா பெருமக்கள் வஹி வருகிறதா அப்படி ஒரு கேள்வி கேட்டு உலக மகா தத்துவத்தை அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க. யாரோ சொன்னாங்களா சஹாபா பெருமக்கள் வஹி வருகிறது அதனால பின்பற்றுங்க, யாரோ சொன்னாங்களா? அப்படி யாரும் சொல்லலையில. அப்படி நீங்களா ஏன் ஒரு கருத்தை உருவாக்குறீங்க? வஹி வருகிறதா, வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். நாங்க சொல்றோம் வஹியை பின்பற்றுவது முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்படின்னா சஹாபிகளை பின்பற்றுங்க. சஹாபிகளுக்கு வஹி வருகிறது என்பதால் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றில்லை. வஹி சொல்கிறது சஹாபியை பின்பற்ற வேண்டும் என்று, ஆகவே பின்பற்றுங்கள் என்கிறோம். வஹியை பின்பற்றணும் சொன்னீங்கல்ல, குர்ஆன் வஹி தானே, ஹதீஸ் வஹி தானே. அந்த குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுங்க சஹாபிகளை பின்பற்றுங்க என்று. இப்ப வஹியை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு நீங்க வந்தா சஹாபிகளை பின்பற்ற வேண்டும், அதுதான் சத்தியமான பாதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இறைவன் நமக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய வாக்கியங்கள் இருக்கு தெரியுமா? ஆனா இது தெரியாம தான் விவகாரம் பண்றது. வகையோ வருதா அப்படிலாம் கேட்கறது. விவகாரம் பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அதற்கு தான் நம்ம உதாரணம் கூட சொல்றது. இந்த கணவன் மனைவிக்கு ஒரு உரையாடல் நடந்துச்சு, விவகாரமான உரையாடல். அது கணவர் மனைவிட்ட கேட்டாரு, ஏமா நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியான்னு. அந்த அம்மா சொன்னது நான் சொர்க்கம் தாங்க போவேன். இப்போ இந்த அம்மா கேட்டுச்சு நீங்க எங்க போவீங்க? அவர் சொன்னாரு நான் நரகத்துக்கே போயிடுறேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? அந்த அம்மா கேட்டுச்சு. அவர் சொன்னாரு, வேற சொர்க்கத்துக்கு நீ போனதுக்கு பின்னால சொர்க்கமாவா இருக்கணும். நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகம் எனக்கு தேவையில்ல, நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னுச்சு. இந்த அம்மா சொன்னிச்சு, அப்படின்னா நானும் உங்க கூடவே நரகத்துக்கு வந்துடுறேங்க அப்படின்னுச்சு. இவர் பார்த்தாரு, என்னடா இது, நம்ம நரகத்துக்கு போனா அவங்க கூட வருவாங்களாமே, நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் மேல அவ்வளவு பாசமாவா இருக்கிற நீ அப்படி கேட்டாரு. அந்த அம்மா சொன்னிச்சு, பாசமாவது நேசமாவது நரகத்துல நீங்க படுற கஷ்டத்தை நான் பார்க்கணும், அதனால நான் வர்றேன் அப்படிங்கிற அந்த அம்மா. ஒரு விவகாரமான உரையாடலுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விவகாரமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த வஹாபிகள். ஆனா அல்லாஹ் தஆலா சுன்னை ஜமாத்தில் இருக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு சான்றிதழ் போதுமே, ஒரே ஒரு சான்றிதழ் போதுமே. என்ன தெரியுமா? நம்முடைய துஆ கபூல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வஹாபிகளுடைய துஆ அங்கீகரிக்கப்படவில்லை. என்ன தெரியுமா? ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்க ஓதுறீங்கல்ல, இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், இறைவனே எங்களுக்கு நேரிய வழியை காட்டுவாயாக. ஓதுறீங்கல்ல அல்ஹம்து சூரால, ஸிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேரிய வழி எது? இறைவனே யாருக்கெல்லாம் நீ அருள்மழை பொழிந்தாயோ அவர்களுடைய வழி. புரிஞ்சு போச்சா? சரி, யாருக்கு அருள்மழை பொழிஞ்சான் இறைவன்? கேள்வி வருதுல. அதுக்கு அல்லாஹ் வேறொரு இடத்துல நமக்கு பதில் சொல்றான். அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன் சொல்றான். அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நன்மக்கள் 4 நபிமார்கள், சித்தியகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். அப்படின்னு வழங்கிடுச்சா? இறைவனே கொடுத்த விளக்கம் தான் இது. அப்படின்னா தொழுகையில நாம் கேட்கும் பொழுது இறைவனே நேரிய வழியை தா அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிமார்களுடைய வழியை தருவாயாக, சித்தியகீன்களுடைய வழியை தருவாயாக, ஷுஹதாக்களுடைய வழியை தருவாயாக, சாலிஹீன்களுடைய வழியை தருவாயாக. தொழுகையில கேட்கிறோமா? கேட்டோம். துஆ கபூல் ஆயிடுச்சுங்க. நம்ம வாழ்க்கையில நபிமார்களை பின்பற்றோம், ஷுஹதாக்களை பின்பற்றோம், சாலிஹீன்களை பின்பற்றோம், சித்தியகீன்களை பின்பற்றோமே, நம்முடைய துஆ கபூல் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பாவங்க வஹாபிகளுக்கு துஆ கபூல் ஆகலையே. இந்த ஒண்ணே போதுமே அவர் வழிகேட்டு இருக்காங்கண்டு. ஏன் தெரியுமா? அவங்களும் ஓதுறாங்க தொழுகையில, யா அல்லாஹ் சித்தியகீன்கள் வழியை காட்டுவாயாக ஓதுறாங்க. வெளியே வந்து சித்தியகை பின்பற்ற கூடாது அப்படிங்கிறாங்க. தொழுகையில அல்லாட்ட யா அல்லாஹ் ஷுஹதாக்கள் வழியை காட்டுவாயாக கேட்கிறாங்க. அவங்க சேர்ந்தா கேட்கிறாங்க. வெளியே வந்து ஷுஹதாக்களை பின்பற்ற கூடாது அப்படிங்கிறாங்க.
அதே போல சாலிஹீன்களுடைய வழியை தாண்டி கேட்டுவிட்டு வெளியே சாலிகளை எல்லாம் பின்பற்ற தேவையில்லைங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க துவா கபூல் ஆகல. போதுமங்க. சுன்னத் ஜமாத்து இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் நாம் என்பதற்கு அடையாளம் தொழுகையிலே நாம் செய்த துஆ பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இந்த வஹாபிகள் இறைவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று அவர்கள் தொழுகையிலே கேட்ட துஆ அங்கீகரிக்கப்படவில்லை. எப்போ ஷஹீதுகளை நாங்கள் பின்பற்றோம், சித்தியத்தை பின்பற்றோம் சொல்றாங்களோ அப்பதான் அவங்க துஆ கபூலாக இருக்கு. இன்னும் ஆகலை அவங்களுக்கு. ஏன் இப்போ நீங்கள் கேட்கலாம், சஹாபிகளுக்கும் சோதாக்களுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கலாம். சஹாபிகளுக்கு சித்தியத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம். சம்பந்தம் இருக்குதுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சித்திக். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ஷஹீத். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அந்த உஹது மலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. 4 பேர். மழை அசைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலால் ஓங்கி அடிக்கிறார்கள், மலையை ஓங்கி அடிக்கிறார்கள். சொன்னார்கள், உஸ்புத் உஹத், உஹதே அசையாதே என்றார். அத்துடன் நிறுத்தவில்லை. காரணம் சொன்னாங்க, பின்னமா அலைக்க நபியுன், உன்மேல ஒரு நபி இருக்கிறாங்க, வசுத்தியக்கன் ஒரு சித்தியக்கன் இருக்கிறாங்க, ஷஹீதானி 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்திக் என்று அடையாளம் காட்டுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையிலே நாம் கேட்கிறோம் அல்லவா, சித்திக்கினுடைய வழியை காட்டுவாயாக. என்ன அர்த்தம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழியை காட்டுவாயாக என்று தாங்க கேட்கிறோம். அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீதம் இருந்த 2 பேர் யாருங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரையும் ஷஹீதுகள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் இந்த ஆயத்திலே ஷஹதாக்களுடைய வழியை காட்டுவாயாக யா அல்லாஹ்னு கேட்டா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழியை காட்டுவாயாக, இறைவனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழியை காட்டுவாய். அப்படித்தானே கேட்கிறோம். ஆகவே சுன்னத் ஜமாத்தினர்களே, பெருமையோடு நீங்கள் இருக்கலாம், மகிழ்ச்சியோடு இருக்கலாம், குதூகலத்தோடு இருக்கலாம். இறைவனால் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். காரணம், தொழுகையிலே நாங்கள் கேட்டதை இறைவன் அங்கீகரித்து விட்டான். ஆகவே தான் நாங்கள் இன்றைக்கு சித்திகளை பின்பற்றுகிறோம், சோதாக்களை பின்பற்றுகிறோம். ஆனால் பாவம் வஹாபியர்களுக்கு இது இல்லாமல் போய்விட்டது. என்ன நீங்க படிக்கிறீங்க என்ன படிச்சீங்க? நீங்க குர்ஆனை படிக்கிறாளா, ஹதீஸை படிக்கிறாளா? அட படிக்கிறீங்க, படிச்ச மாதிரி புரிஞ்சுங்களா? புரியதே தான் ரொம்ப முக்கியம். ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரும்போது இந்த பள்ளிக்கூடம் பக்கம் வந்த உடனே மெதுவாக நடந்து வருவான். ஏன்னா பள்ளிக்கூடம் பக்கம் வந்தோடனே மெதுவாக நடந்து வர்ற, இல்லை அங்கே எழுதிருந்துச்சு அருகில் பள்ளிக்கூடம் இருக்கிறது, மெதுவாக செல்லவும் என்று. அதனால தான் மெதுவாக வர்ற. உனக்காடு எழுதி வச்சாங்க. அதை 2 வீலர் 4 வீலர் போடுறவங்களும் எழுதி வச்சாங்க. நீயே வர்ற. இப்படி ஒரு ஆள் போய்கிட்டான் ரோட்டில், திடீர்னு ஓட்ட முடிச்சான். ஏன்? 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவும் இருந்துச்சு, அதான் ஓட்ட முடிச்சாங்கிறான். உனக்கு அது எழுதி வைக்கலப்பா. யாருக்கு எது எழுதி வைக்கப்பட்டதோ அவங்களுக்கு அது புரியணும். படிக்கிறார்கள், படித்ததை புரியாமல் போகிறார்கள். வஹாபியோட நிலை இன்னைக்கு இப்படித்தான். குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிறான்னு சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் படிச்சதை வச்சு பேசுறோம். அவரு முழுமையா அதையும் படிக்கலையே. இன்னைக்கு வஹாபி இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவாங்கிறாங்கல்ல, அவர்கள் எத்தனை பேர் குர்ஆன் தர்ஜுமாவை ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் ஒரு தடவையாவது படித்திருப்பார்கள்? சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். ஹதீஸை பின்பற்றுவோம் என்று நித்தம் சத்தம் போடுகிறார்கள் அந்த அப்பாவி இளைஞர்கள். எத்தனை தடவைகள் வேணாம், ஒரே ஒரு தடவையாவது புகாரி ஷரீஃபை ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் தர்ஜுமாவை படித்திருக்கிறார்களா? இல்லையே. படிக்கவில்லை. பின்பற்றுவோம் என்றால் படித்தாதான் பின்பற்ற முடியும். அதே போல இந்த வஹாபிகள் நசீபு இழந்து நிறைய இருக்கிறாங்க. நசீபு சுன்னத் ஜமாத்தினர்கள் கொடுப்பினை பெற்றவர்கள். அல்லாஹ் உங்களை சுன்னத் ஜமாத்தில் வச்சதுக்கு 1000 நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலேயே பார்க்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுன்னத் ஜமாத்தினருக்குத்தான் கொடுத்திருக்கிறார். அதே போல கனவிலே பார்க்கின்ற நல்வாய்ப்பையும் இறைவன் சுன்னத் ஜமாத்தினருக்குத்தான் கொடுத்திருக்கிறார். நீங்க கேட்கலாம், ஏங்க என் வஹாபியருக்கு கிடைக்க கூடாது அப்படி கேட்கலாம். கிடைக்காதுங்க. ஏன் இல்லைன்னு மறுக்கிறார்களே. இந்த உலகத்தில் வாழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண முடியாது என்று மறுக்கிறார்கள். மறுக்கிறவங்க எப்படிங்க கிடைக்கும்? ஒரு ஆள் இந்த வாழும்போது சொர்க்கமெல்லாம் இல்லைன்னு மறுத்துக்கிட்டே இருந்தான். எல்லாம் மறுமையான கூப்பிட்டு சொர்க்கம் இல்லைன்னு மறுத்த, ஆமா நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவானே. மறுத்தவனுக்கு கிடைக்குமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, ஒருவர் என்னை கனவிலே கண்டால் என்னைத்தான் கண்டார். காரணம் ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பிசூரதி, காரணம் ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் வடிவெடுத்து வரமாட்டான். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். புரிஞ்சிருச்சா? இந்த ஹதீஸை மறுக்கிறார்கள் இந்த வஹாபியர்கள். யாரு பார்ப்பாங்களாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹயாத்தில் நேரடியாக பார்ப்பாங்கல்ல, அவங்க மட்டும்தான் கடவுளை பார்ப்பாங்களாம். இப்போ உள்ளவங்களுக்குலாம் இல்லையா? எவ்வளோ பெரிய கொடூரம் பார்த்தீங்கன்னா. சரி, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கிற வகையிலே வஹாபியர் சொல்றது தப்பு அப்படிங்கிற வகையில் ஒரு ஹதீஸ் இருக்கு. இதுவும் புகாரி தான். முன்னால் சொன்னது புகாரி தான், இப்போ நான் சொல்ல போறதும் புகாரி தான். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி, ஒருவர் கனவிலே என்னை கண்டால் விழிப்பிலும் என்னை காண்கின்ற நற்பேற்றினை பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? இப்போ இது யாருக்கு நான் கேட்கிறேன்? அவங்களும் வாழ்ந்தவங்க தான். அப்படியா இருந்தால் இது ஏன் சொல்லணே? கடவுளை என்னை பார்த்தா விழிப்பில் பாப்பான்னு சொல்ல தேவையில்லையே. அப்போ நேரடியாக பார்க்காத மற்றவர்களுக்கும் சொல்லப்பட்டது தான் இது. இன்னும் இதில் வேற ஒரு விளக்கம் கொடுக்குற சில பேர் இந்த அதிக ஒப்புக்கொள்றவங்க தான். பாப்பந்தான் இந்த உலகத்தில் இல்லை, மறுமையில் பார்ப்போம்ல, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே பார்ப்போம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகலான்னு வந்துடுமா? என் விழிப்பிலே இங்கே காண்பாருன்னா சலாச ஆஜராக தான் விழிப்பில் பார்க்க முடியும். அப்படி விழிப்பில் காண முடியும் சொன்னாங்கல்ல, ஃபோட்டோவை காமிப்பாங்கன்னாங்கல்ல, எங்கேயும் போகவே முடியாது. அவங்கள காரணம் ஃபோட்டோ காமிக்கப்படும். கபருக்கு வந்து ஃபோட்டோ. கேமராமேன் யாருன்னு நான் கேட்டேன். யார் கேமராமேனு? ஃபோட்டோ காமிக்கப்படுமா? சூரத்துன்னு ஒரு ஹதீத்தில் இருக்குது. ஒரு வந்தாக்கா அவருடைய வடிவத்தை காண்பிக்கப்படும் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோன்னு அர்த்தமாங்க. சல்லல்லாஹு காலத்தில் ஃபோட்டோ அறிஞ்சா வடிவம், அவருடைய முகத்தை காமிக்கப்படும், அவருடைய உருவம் காமிக்கப்படும் சொல்லுவோம்ல. உருவம் அப்படிங்கிறத சூரத். சில இடங்கள் ரஜுல்ன்றே வருது, அவரையே அவர்களையே அப்படின்றே வருது. ரஜுல்னா மனிதன், அவங்களையே தான் காமிக்கப்படும் வருது. அதனால அப்படி இல்லை. சரி, நான் ஏன் சொல்றேன்டா, இப்படி சில விளக்கம் கொடுக்குற மாதிரி இப்போ விழிப்பிலையும் காண்பார்னு சொன்னால் சில ஆஜராவாங்களே, நம்ம தான் கபர்லேயே வச்சிருக்கிறோமே, எங்கெல்லாம் அப்போ ஆஜர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த அதிதி இடையூறாவில் இருக்குது. அப்படிங்கிறதுக்காண்டி மறுமையிலே பார்ப்பார்கள். நான் கேட்டேன், மறுமையிலேருந்து எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. இந்த உலகத்தில் ஒரு நாள் கனவுல பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவு பார்க்க முஸ்லீம் மோமின் சுன்ன ஜமாத்துக்காரர் தான். ஆனால் எல்லாருக்கும் இது கிடைக்காது. இந்த உலகத்தில் சிலருக்கு கிடைக்கும், சிலர் கிடைக்காம போகலாம். எல்லாம் நாட்டு பாடகம் தான் கிடைக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. கிடைத்தவர்கள் சந்தோஷப்படலாம், கிடைக்காதவர்கள் பார்க்க முடியாது, கவலைப்படுங்க. அதனால் மறுமை வெற்றி பாதிக்கப்படுவோன்னு எனக்கு தேவையில்லை. இது வேற அது வேற. சரி, அது இருக்கட்டேன். இப்போ மறுமையிலே எல்லாரும் பார்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இந்த உலகத்தில் கனவிலே காணாதவரும் கூட அங்கே காணத்தானே செய்வார். அப்போ என்னை கனவிலே கண்டால் விழிப்புணர்வு காண்பான் என்று தனியாக சொல்லணுமா? இந்த வஹாபியர் இந்த ஹதீஸையும் மறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்து நபி என்று வந்து விடுமா, பல இடங்களுக்கு ஆஜராகிறார்கள் என்று வந்து விடுமா. இது அந்த வஹாபிய கொள்கைக்கு இடையூறாக இருக்கிறது. நம்முடைய கொள்கையை தகர்க்கக்கூடியதாக ஹதீஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ஹதீஸை எனக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாங்கல்ல. நசீபு இழந்தவர்கள் இந்த வஹாபியத்தில் இருப்பதால் எத்தனை நற்பாக்கியங்களை இவர்கள் இழந்து விட்டார்கள். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஹதீஸை படிக்கிறோம் என்கிறார்களே, என்ன படிச்சீங்க? புகாரில் தானே இது இருக்குது. புகாரியை இவர்கள் படிக்கவில்லை, படித்ததை போல் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். உண்மையா படிச்சா எப்படி இருக்கிறாங்க? இவர்கள் வந்ததால் நல் வணக்கம் போனது. இந்த வஹாபி வந்ததுனால நல் இணக்கமும் போனது. ஒரே வீட்டுக்குள்ள பல பெருநாள் கொண்டு வச்சுட்டாங்க. பாப்பாவுக்கு ஒரு பெருநாள், மகளுக்கு ஒரு நாள் பெருநாள், மருமகனுக்கு ஒரு நாள் பெருநாள், அப்படி ஒரே நல் இணக்கம் போச்சு. அதே போல் நல் வணக்கமும் போச்சு. தராவி தொழுகை போச்சு. யார்? நமக்கு இல்லை. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தொழுதுகிட்டா இருக்கிறோம். பள்ளியாசெல்லாம் வந்து பாருங்க, சென்னையில் நிரம்பி வழியுது. இவர் தராவி இல்லைங்க தான் பள்ளிவாசல் நெருப்பு வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் அந்த காலத்தில் வயசானவங்க நிற்பாங்க. இப்போ இளைஞர்கள் தான் வந்து நிற்கிறாங்க தொழுகையில். 20 ரக்காத் தொழுகை சிறப்பாக தொழுதுட்டு போகிறாங்க இளைஞர்கள், சிறார்கள். சரி, இந்த தராவி தொழுகை பார்க்க அவங்களுக்கு இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகள் தொழுவார்கள், வித்ரையும் தொழுவார்கள். பைஹகியிலே, தபரானியிலே, இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வணக்கத்தை நாம் செய்கிறோம். வஹாபிகள் எழுந்து நிற்கிறார்கள். வணக்கம் போனது அவர்கள். அது ஒரு தஸ்பீஹ் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஸ்பீஹ் தொழுகையே இல்லை என்கிறார்கள் இந்த வஹாபிகள். கலா தொழுகை உண்டு என்கிறது திருமிதி அறிவிக்கிறது. புகாரி முஸ்லிமிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த ஹந்தக் யுத்தம் காலையில் உங்களுக்கு சொல்லப்பட்டது அல்லவா? லொஹர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை 3 கல்லாவாயிட்டு இஷாவுடைய நேரத்தில் தொழுதாங்க. திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அசர் தொழுகையை கல்லாவாக தொழுதார்கள் என்பது புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது, தெளிவாக இருக்குது. ஆனா இந்த கூட்டம் கல்லா தொழுகைங்கிறது சோம்பேறிகளுக்காக ஒரு மதத்தை தொட்டு வச்சிருக்கிறாங்க. சோம்பேறிகளுக்காக ஒரு மதுஹபை அல்ல. மதுஹபுங்கிறது 4 மதுஹபு தான். இந்த மதுஹபுங்கிறது உயர்ந்த வார்த்தை, கண்ணியத்துக்குரிய வார்த்தை. இந்த வஹாபிகளுக்கெல்லாம் வரவே பொருந்தாது. ஒரு புதிய மதத்தை தோற்றி வைத்திருக்கிறார்கள். யாருக்கு? கஞ்சர்களுக்கும் சோம்பேறிகளுக்கும். 20 ரக்காத்து தொழுகை அப்படின்றாக்கா சில பேருக்கு நம்மெல்லாம் ரொம்ப ஆசையோடு சொல்லுகிறோம். அது வேறு விஷயம். ரமஜான் போயிட்டா என்ன கவலை, ஒவ்வொரு நாள் 20 ரக்காத்து தொழுதோமே போயிருச்ச ரமலான் அழுகிறார்கள் சீதேவிகள் எல்லாம். இனி அடுத்த வருடம் நமக்கு வேண்டும் என்று துடிக்கிறார்கள், இயங்குகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அதிலே ஆர்வம். ஆனால் இந்த வஹாபியல்ல எல்லாம் சோம்பேறி தானே. 20 ரக்காத்து இல்லையா, நல்லா போச்சு, இதில் நம்ம சேர்ந்துருவோம்னு எத்தனை பேர் அவங்கள போய் சேர்ந்தாங்க? ஏன் சோம்பேறிகளுக்கு? அதே போலதான் கஞ்சர்களுக்கு மௌலிது இல்லை, மிலாதி இல்லை, சத்தம் இல்லை, ஃபாத்தியா இல்லை. இந்த கஞ்சம் பார்த்தான், இதான் நமக்கு தேவைன்னு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டான். ஏன்னா சத்தம் ஃபாத்தியானாக்கா செலவழிக்கிறோமே. 3வது ஃபாத்தியா, 7வது ஃபாத்தியா, 4வது ஃபாத்தியா செலவழிக்கிறோம்ல. இதெல்லாம் கஞ்சர்களாக இருக்கிறாங்கல்ல, ரொம்ப வசதியாக போச்சு. கஞ்சல் சோறு கொடுக்காம இருக்கிறதால பல கஞ்சல் இருக்கிறாங்க. ஒரு ஆள் இருந்தார், இப்படி தான் சோறே யாருக்கும் கொடுத்ததே இல்லை, சோறு உண்ண வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு கூப்பிட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவரை பார்க்க அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஆள் போனார் வீட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு தர்ம சங்கடமான நிலைமை தான். நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது எப்படி கூப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னார், வாங்கண்ணா சாப்பிட்லாம் அப்படின்றாரு. உடனே பயம் வந்துடுச்சு. நம்ம ஒரு பேச்சுக்கு தான் சொன்னோம், இந்த நம்பி உட்காந்துட்டா என்ன செய்யுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்து சொன்னார், நாங்கள் தான் சொன்னால் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டாரு. வந்து ஒரு விவரமானவர். அவர் சொன்னார், நீங்கள் சொல்லி நான் சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னாரு. இவர் பார்த்தார். அப்புறம் சொன்னாரு, சரி அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைய கையில் 50 100 கொடுக்காம போறீங்க அப்படிங்கிறாரு. கொடுக்குற காசுக்கு ரேட்டு பேசுறாரு. இப்படிப்பட்ட கஞ்சனா இருக்கிறாங்கல்ல. ஒரு ஆள் கூப்பிட்டு கஞ்சண்டு போர்டில் எழுதுறான்னு சொன்னா கருமீன்னு எழுதுறான். ஏன் கஞ்செல்லாம் 4 எழுத்தான், இந்த கருமையில 3 எழுத்து தான். இது எவ்வளவு பேர் வடி வெட்டி வைக்கலாம் பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி கஞ்சர்களுக்கு தான் ஒரு மதம் தேவைப்பட்டது. மதம் அல்ல, மதம். அவர்களுக்கு இந்த வஹாபிசம் கிடைத்து விட்டது. அதனால தான் ஏன் இந்த ஃபாத்தியா இல்லை அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டால் ஆதாரம் இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த வஹாபிகள் இந்த மாதிரி ஈசால் சமாபனம் செய்யக்கூடாது என்பதற்கு சம்பந்தமே இல்லாத சில வாதங்களெல்லாம் வைப்பாங்க. அதான் அவங்களுடைய வேலையே அதானே. சில வாதங்களை வைப்பாங்க, ஆனால் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளவே தகுதி இருக்காது. அப்படிப்பட்டதாக இருக்கும். சரி, நம்மெல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் இறந்து போனவர்களுக்கு ஏன் இந்த நல்ல காரியங்களை செஞ்சு அனுப்புனாங்க? காரணம் இருக்கு. எல்லாம் ஹதீஸில் வந்தது தான், குர்ஆனிலும் வந்திருக்கிறது. துஆ ஓதுறோம்ல இறந்து போனவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி தர்றான்ல, ரப்பனா துஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான். இறைவனே, எங்களையும் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு சென்று விட்டார்கள் எங்கள் சகோதரர்கள், அவர்களையும் மன்னிப்பாயாக. எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறான் பார்த்தீங்களா? இறந்து போகணும்னு துஆ செய்யுங்க அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, இப்படி செய்யுங்க என்று சொல்லியே தருகிறான் என்றால் எவ்வளவுக்கு இறைவன் இதில் ஆர்வம் காட்டியிருந்தால் நமக்கு கற்று தந்திருப்பான் அந்த துவாவை கூட. அதே போல தர்மம் செய்கிறோம். ஏன் தர்மம் செய்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வெளியூர் போயிருந்தேன், என் தாயார் வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நான் தர்மம் செய்ய நினைக்கிறேன், அந்த தர்மத்தினமே அவங்களுக்கு போய் சேருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மம் செய்யுங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த பழம் தருகிற பேரீச்சம்பழ தோட்டத்தை தர்மம் செய்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு அபூ தாவூதில் இருக்குது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயோ சதக்கத்தி அஃதல் யா ரசூலல்லாஹ், தர்மம் செய்யலாம்னு சொன்னீங்களே, எது சிறந்த தர்மம்? அல்மா, தண்ணீர். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்னா பாலைவன பூமியில தண்ணீரோட முக்கியத்துவம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்க சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிணறை தோண்டி, ஹாதிஹி லி உம்மி சஅதின், இந்த கிணற்றை என் தாயாருக்கு வக்ஃப் செஞ்சு விட்டேன் அப்படின்னாங்க. அபூஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது வஹாபி இதில் விவகாரம் பண்ணுறதில்லை. அவங்களும் சொல்கிறாங்க செய்யலாமே, தர்மம் செய்யலாம், வஹாபில் சொல்கிறது ரைட்டா. அடுத்து பாருங்க, ஹஜ்ஜு அது செய்யாமல் செய்யலாம், அதே வந்துருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வர்றாங்க, இன்ன உக்தி நதரத் அன் தஹஜ்ஜ, என் சகோதரி ஹஜ்ஜி செய்யணும்னு நினைச்சு பண்ணியிருந்தாங்க, அதை நிறைவேற்றுவது முன்னால் இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகிட்டாங்க, என் சகோதரிக்கா நான் அந்த ஹஜ்ஜை செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு முன்னால் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, சகோதரரே, உங்களுடைய சகோதரிக்கு கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பீங்களா மாட்டீங்களா? அடைப்பை யார் சொல்லலாம்? பக்கலி தைனல்லா, அல்லாவின் கடன் அடைவீங்க ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ஜி செஞ்சு இறந்து போனது சேர்த்து வைக்கலாம், நோன்பு பிடிச்சு வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், என் தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு 1 மாத நோன்பு கடமையாக இருந்துச்சு, அவங்கள நான் வைக்கலாமா? வைங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் பதிவு செய்யப்படும், எல்லாம் புகாரில் இருக்குது. இதுல எல்லாம் வஹாபில் பிரச்சனை பண்ணலை, இறந்து போனவங்க நோன்பு வச்சு நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உலஹையா கொடுக்கலாமா? உலஹையா கொடுக்கலாமே. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வருஷமும் 2 ஆடு கொடுப்பாங்க. ஹனஷ் ரலியல்லாஹு அன்ஹு தாபிஈ, அவங்க கேட்டாங்க, எல்லாரும் ஒன்று தானே கொடுக்குறாங்க, நீ மட்டும் 2 கொடுக்குறீங்களே, என்ன விஷயம்? அவங்க சொன்னாங்க, ஒன்று எனக்கு கொடுக்குறேன், இன்னொன்று அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உலஹையா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட வசியத்து செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கா நான் உதவியா கொடுக்கணும்னு, அவங்களுக்கா ஒன்று கொடுக்குறேன். அபூ தாவூதிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இவ்வுலகை விட்டு மறைந்தவர்களுக்கு உலகையாவும் செய்யலாம். எல்லாம் தெரியுதாப்போ? சரி, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஓதுவது இதை நம்ம செய்யறோம், வஹாபியல் கூடாது அப்படிம்பாங்க. ஏன் நம்ம ஏன் யாசின் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம்? அப்படி சொல்லலாம் சொன்னேங்க. எக்ராவு யாசின் அலா மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தோருக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். அபூ தாவூதிலே, அஹ்மதிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன் வ அமில பிமா ஃபீஹி உல்பிஸ வாலிதாஹு பித்தாஜ், ஒரு குர்ஆன் ஓதுறாரு, அதன் மாதிரி நடக்கிறாரு, அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. அபூ தாவூதிலே, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ பிள்ளை ஓதுறாரு, அதோடைய நன்மை தாய்க்கும் தந்தைக்கும் போய் சேரனால தானங்க அந்த கிரீடம். இல்லை வாப்பா உம்மா தான், எல்லாருக்கும் வாப்பா உம்மா தான் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இல்லையே இந்த கிரீடம். எந்த பிள்ளைய குர்ஆனை ஓதுனுச்சோ அந்த பிள்ளைகளுடைய தாய்க்கு தந்தைக்கு தானே கிரீடம். இப்போ இதுவெல்லாம் இருக்கு இல்லை, இதை கேட்டு அவங்க சொல்லுவாங்க, இதான் பலவீனமான அதீது. இது நான் தான் சொல்றது, பலவீனமான அதீது என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்க நெஞ்சில கை கட்டிங்களா தொழுகையில, பக்க பலவீனமான அதீதுல அது. நெஞ்சில கையை கட்டி தொழுது கட்டி நீங்க பலவீனமான அதீதை பத்தி பேசுறீங்களே, எத்தனை தடவை சொல்லிட்டோமே. நெஞ்சில கை கட்ட ஹதீஸ் ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. ₹1,00,000 பரிசு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், கூட்டம் சொல்லியிருக்கிறோம், பல வருஷமா சொல்லிட்டு வர்றோம். எல்லாருக்கும் பணம் தேவைதானே வஹாபிகளே, உங்களுக்கும் பணம் தேவைதானே, வாங்க காட்டுங்க செய்யான ஹதீஸ், பணத்தை வாங்கிட்டு போங்க. பலவீனமான ஹதீஸ் வச்சுக்கிட்டு நெஞ்சில கையை கட்டிக்கிட்டு நீங்க பேசுறீங்க நீ பலவீனம் அப்படின்ட்டு. மக்களை எல்லாம் நல்வணக்கம் செய்வதுன்னு தடுப்பதற்கு, குர்ஆனை ஓதுறது தடுக்கிறதா வேலை. இதுக்காக தான் இவ்வளவு வந்து கட்டி வேலை செய்கிறாங்க. இதில் வேற அவங்க சொல்கிறது, இந்த ஃபாத்திஹா அப்படிங்கிற மார்க்கத்தில் கிடையாது அப்படிங்கிறது. ஃபாத்திஹா இல்லைங்க, ஃபாத்திஹா இல்லையா? குர்ஆனில் எத்தனை சூறா? 114 சூறா. அதில் ஒரு சூறாக்கு பேர் என்ன? ஃபாத்திஹா. ஃபாத்திஹா இல்லையா? இப்போ 113 சூறா தானே குர்ஆனில். நாங்கள் ஃபாத்திஹா ஓதுன்னு சொன்னால் 50 சூறா தானே ஓதுறோம். நீங்கள் ஃபாத்திஹா இல்லைன்ட்டாக்கா ஒரு சூறா குறைக்கிறீங்களா நீங்கள் குர்ஆனில்? எவ்வளவு விபரீதமான போக்கு. அதே போல ஹத்தம் கிடையாது அப்படிம்பாங்க. ஹத்தம்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா? அதான் அரபிய மொழி தெரியல, அதனால வந்த வேணாம். டாக்டர்கிட்ட ஒரு நாள் போனாரு, பேஷண்ட்டை டாக்டர் சொன்னார், ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், உங்கள் வயிற்றில் கட்டி மண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்றாரு. இந்த ஆள் கேட்டால், ஏன் டாக்டர் வயிற்றில் தானே கட்டிட்டீங்க, ஏன் என் மண்டையில் போய் ஆப்ரேஷன் பண்ணீங்க? இல்லைப்பா திங்கட்கிழமை ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றாரு. இவனுக்கு இங்கிலீஷு தெரியலை. அவன் மண்டானாலும் மண்டை தலையை நினைச்சிட்டான் அந்த ஆள்.
அதனால வந்த ஒரு மொழி தெரியணும். இவன் குர்ஆன் அரபி மொழியில இருக்கிறது, அதே போல ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேசுறதும் அரபி மொழி தான் இருக்குது. நீங்க இது விளக்கம் சொல்றதான் அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும்ல. கத்தம் இல்லையா? கத்தம்னா என்ன அர்த்தம்? ஓதி முடித்தல். ஒரு ஆள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார், ஓதி முடிக்கணுமா இல்லையா? முடிக்கணும், அதான கத்தமே. ஒரு ஆள் யாசின் ஆரம்பிச்சிட்டாரு, ஓதி முடிக்கணுமா இல்லையா? ஓதி முடிக்கணும், அதான கத்தமே. அப்படியா? கத்தம் இல்லைண்டா குர்ஆனை அரைகுறையா ஓது, யாசீனை அரைகுறையா ஓது அப்படி சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை, முழுமையாக தான் ஓதுனேன். அதான் அரபியில கத்தம்ங்கிறோம், கத்தம் இல்லைங்கிறீங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததை இவர்கள் புரியாமல் இவர்களாகவே ஒவ்வொரு வார்த்தையை இவங்க நினைச்சுக்கிற ரொம்ப திறமையாக தான் போகிறோண்டு. ஆனால் இவங்க திறமை இல்லாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள்ங்கிறத சுன்ன ஜமாத்தினெல்லாம் மிக எளிதாக புரிந்து கொள்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தவங்களை ஏமாற்ற முடியாதுங்க. ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க, ஒரு நாள் 2 நாள் பார்த்தாரு அந்த ஆள், ஆனால் அவன் விருந்தாளியும் போன மாதிரி தெரியலை. அதனால ஒரு ஐடியா பண்ணார், மனைவியை கூப்பிட்டாரு. இங்கே எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, நமக்குள்ள சண்டைன்னு காமிக்கணும். அப்படி சண்டைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம எங்கே இருக்கணும் போயிடுவாங்க. அதனால சண்டை போடுற மாதிரி காமிச்சுக்கிடுவோம் அப்படின்னு கணவர் சொன்னார். இந்த அம்மாவும் சரி இருந்துச்சு, 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் சரி நாங்கள் போயிட்டாங்க. அவங்க போனோன்னு இந்த ஆள் சொல்கிறார் மனைவிட்ட, பார்த்தியா எப்படி நான் சண்டை போடுற மாதிரி போட்டேன் பார்த்தியா? அந்த அம்மா சொன்னிச்சு, நான் எப்படி போட்டேன் அதை பார்த்தீங்களா அப்படின்னுச்சு. ஏன்னா மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்களே எதுலையுமே. அதனால இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கதவு டொக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு திறந்து பார்த்தா போன விருந்தாளம் வந்து நிற்கிறாங்க. ஏங்க வந்து நிற்கிறீங்க? நாங்களும் போன மாதிரி போனோம், வந்த மாதிரி வந்தோம் அப்படின்ட்டாங்க அவங்க. இப்போ என்ன, இப்போ ஒரு ஆள் ஏமாத்த நினைச்சா ஏமாற்ற முடியாது, எல்லாம் உஷாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வஹாபிகள் அப்பாவும் இளைஞர்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, பாவம். அதுதான் நமக்கு கவலையாக இருக்கிறதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே நாம் செல்கிறோம் என்பதற்கு, சுன்ன ஜமாத் அதுதான் நேரே வழி என்பதற்கு, மதிக்க வேண்டியவர்களை மதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதில் தான் வெற்றி இருக்கிறது, அப்போதான் வெற்றி பெற முடியும். மதிக்க வேண்டும், நம்ம மதிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறோமே, பெரியவங்களும் மதிக்கிறோம். எப்படி மதிக்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்கள், அகில பைத்துகள் இவரெல்லாம் பார்த்தாக்கா, உலமா பெருமக்கள் பார்த்தாக்கா அவருடைய கையை எடுத்து முத்தமிட்டு கொள்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாகத்தான் இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் செஞ்சது தான். இன்னும் சொல்லப்போனால் ஷேகுமார்களுடைய காலை முத்தமிடுவோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்து தான் நம்ம பார்க்கணும். இது ஹதீஸில் இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், சஹாபா பெருமக்கள் வெளியூர்லேருந்து வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்தோம் இல்லா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் நாங்கள் மிகவும் விரைந்து சென்றோம். லிஅன் நுகப்பில யதஹு வ ரிஜலஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையையும் அவருடைய புனிதமான காலையும் முத்தமிடுவதற்காக. அபூதாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சஹாபிகள் செஞ்சிருக்காங்கல்ல, அப்போ சுன்னத்தான வழிமுறை தானே, இது மரியாதை தானே, அன்பின் வெளிப்பாடு தானே. இப்படி செஞ்சிருக்கும் போது நீங்க இல்லைங்கிறீங்க. நீங்க செய்யாம வேண்டாம் போங்க, நாம செய்ய மாட்டோம் போங்க. செய்யாம இருந்தா செய்யறவங்களையே தடுக்கிறீங்க. செய்யறது கூடுமா கூடாதா கேளுங்க. கூடும் என்பதற்கு நாங்க ஆதாரம் தரோம். தந்தாச்சு, அபூதாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கூடாதா? நீங்க தாங்க ஆதாரம். ஒரு ஆதாரம் இல்ல. அதுக்கு என்ன சொல்றது? இவங்க ஒரு கொச்சையாக என்ன காலில் விழுவுறாங்க. இது தேவையா? எவ்வளவு கொச்சையான வார்த்தை தெரியுமா? காலில் விழான்னு சொல்லாமா? ஏன்னா மக்களுக்கு மத்தியில், பொதுமக்களுக்கு மத்தியில் நம்ம மேலே வெறுப்பை தூண்டுறாங்களாம். இதுவெல்லாம் காலுற உழுவுற கூட்டங்க அப்படின்ட்டு நம்ம மேலே வெறுப்பை தூண்டுறாங்களாம். அதனால தான் இப்படி. இதுவே ஒரு நாகரிகமா, பண்பாடா? உங்களுக்கு தலீல் ஆதாரம் இல்லை என்பதற்காக இப்படியே கீழிறங்கி செல்வது. என்ன விழுவுறாங்க, காலை முத்தமிடுகிறார்கள். நாகரிகமா சொல்லுங்க. ஆதாரம் இருக்கிறதா? நாகரிகமா கேளுங்க. இருக்கிறது, தந்துட்ட ஆதாரத்தை. இல்லை நீங்க தாங்க. நாகரிகம் இஸ்லாம்னு சொல்றீங்க, புனிதமான இஸ்லாத்திலே நாங்கள் இருக்கிறோம்ங்கிறீங்க. நாகரிகமற்ற நிலையில் இப்படி சொல்வதா இஸ்லாமா? இஸ்லாத்துக்கே கெட்ட பேர் தந்து கொண்டிருக்கிறீங்க. அல்ல காலில் விழுகிறார்கள் அப்படிங்கிறதுல இவன் கொச்சைப்படுத்துவதற்காகவே சொல்வது. இதுல வேற சொல்றது, கபரை நாம் முத்தமிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித கபரை முத்தமிட்டு இருக்கிறார்கள். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கத்துல மர்வான் இருந்தாரு, பிரச்சனைக்குரியவர், உமையாக்கள் ஆட்சி காலத்தில் உள்ளவர். அவர் வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும், எல்லாத்திலையும் விவகாரம் முடித்தவர் தான்.
அங்க ஒரு சஹாபி முத்தமிட்ட உடனே, கபரை முத்தமிட்ட உடனே இவர் கேட்கிறாரு, மாதா தஃஅல் அப்படின்னு கேட்கிறாரு, என்ன செய்றீங்க அப்படிங்கிறாரு சஹாபியை பார்த்து. இப்போ அவங்க அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தாப்பா மர்வான், இன்னமா ஜெயித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் வந்திருக்கிறேன். வலம் அஸ்ருல் ஹஜர, நீ பார்த்துக்கிட்டு இருக்க மேலாப்பழ கல்லு, அந்த கல்லை பார்க்க வரலப்பா, உள்ளே இருக்கிற இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தேன். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க தான் சுன்னி ஜமாத்தும் வஹாபியதும் வேறுபாடு. கடிகாரம் குடிகாரன் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டாரு. ஒன்றும் இல்லை, நிற்காம சுத்தினா குடிகாரன், நின்று சுத்தினா கடிகாரம் அப்படின்னு சொன்னாரு. அந்த வித்தியாசம் இங்க சுன்னி ஜமாத்துக்கும் வஹாபி ஜமாத்துக்கும் இதுதான் வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்க வேண்டும் என்பதை எப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே தானே அந்த சஹாபி முத்தமிடுகிறார்கள் அந்த கபரை. இது சுன்னி ஜமாத்துக்கு வஹாபி ஜமாத் வித்தியாசம் இதுதான். இப்போ நம்மெல்லாம் ஜியாரத்துக்கு போனால் இறை நேசர்களை பார்ப்போம். வெறுமனே மேலே இருக்கிற கல்லை மட்டும் பார்ப்பதில்லை. ஆனால் அந்த கல்லும் புனிதமானது, அதுவே விஷயம். ஆனால் கல்லை மட்டும் பார்ப்பதில்லை. அந்த கபருக்கு மேலே இருக்கிற மண்ணை மட்டும் பார்ப்பதில்லை. மண்ணும் புனிதமானது, அதுவே விஷயம். ஏன் புனிதர்களை சுமந்ததால் அதுவும் புனிதம் பெற்று விட்டது, அதுவே விஷயம். ஆனால் நாம் அதை மட்டும் பார்ப்பதில்லை. அந்த கபருக்குள்ளே இருக்கிற இறை நேசரை பார்க்கிறோம். இதைத்தான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மர்வானே, நான் கல்லை பார்க்க வந்தேன் நினைச்சியா? இல்லப்பா, உள்ளே இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தேன். வாய் பொத்திட்டு போயிட்டார் மர்வான். ஒரு சஹாபி செய்யறாங்கன்றா மார்க்கத்தில் அனுமதி இருக்கத்தானங்க. அனுமதி இல்லைன்றாக ஒரு சஹாபி செய்வாங்களா? நமக்கெல்லாம் மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தது. ஆனால் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றார்கள். நமக்கும் அவர்கள் வித்தியாசம். மார்க்கத்தில் அனுமதி, ஆகவே தான் முத்தமிட்டாங்க. இதை வஹாபியர் கொச்சப்படுத்துறது சொன்னேன்ல, நிறைய இருக்கு கொச்சப்படுத்துறது. ஏன்னா நேரடியாக கேட்டாக்கா மாட்டிக்கிறவாங்களாம். அதுக்காக வேண்டி கபரை வணங்குகிறார்கள். ஏப்பா முத்தமிட்டா கபர் வணங்கியா? கபர் வணங்கி, இதில் வேற சொல்றது கபர் வணங்கி. கபரை முத்தமிட்டதான் வணங்கி விட முடியுமா? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறார்கள் ஹாஜிகள். அவர்கள்லாம் கல் வணங்கிகளா? ஹஜ்ருல் அஸ்வத் வணங்கிகளா? ஒருவர் ஒரு குழந்தையை முத்தமிடுகிறார், குழந்தை வணங்கிய அவர். ஒரு பூவை முத்தமிடுகிறார், அவர் பூ வணங்கியா? வஹாபிகளே, நீங்க உங்க குழந்தை முத்தமிடுறீங்களா? ஆமா, நீங்களாம் குழந்தை வணங்கிகள். உங்க பாஷையை நாங்க பேசுறோம். நீங்களாம் பூவை முத்தமிடுவீங்களா? ஆமா, நீங்கெல்லாம் பூவை வணங்கிகள். என்ன இப்படி சொல்லுங்க? முத்தத்துக்கே எங்களை தானே சொன்னீங்க. நீங்க இன்னும் சொல்லலாம் அவங்கள பார்த்து, நீங்களும் தொழும்ப சஜ்ஜா செய்றீங்களா? ஆமா, என்ன செய்யறீங்க? தரையில தரை வணங்கி. வஹாபிகள், நீங்களும் தரை வணங்கி. உங்களுக்கு முன்னால தூண் இருந்தா நீங்களும் தூண் வணங்கி. நம்ம தூண் இருந்தா என்ன, தூணியா வணங்குறோம், அல்லாஹ் தானே தெரியுது. அப்படிதான் நாங்களும் அல்லாஹ் தான் வணங்குறோம். இது மரியாதைக்கா செய்யறது. அது புரியணும். உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒண்ணா? ஒரு கண்ணில் வெண்ண இன்னொரு சொன்னாம்ப. எதையுமே நேர்மையா யோசிக்கணும். சரி, இப்போ நம்மள தர்காக்களையே நம்ம மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இறைவன் அடையாள சின்னங்கள், இறை நேசர்களை சுமந்த இடங்கள் இறைவனின் அடையாள சின்னங்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்காக வேண்டி சஃபா மருவாவுக்கு மத்தியில் போனாங்கல்ல, அந்த சஃபா மருவாவை அல்லாஹ் மின் ஷஆயிரில்லாஹ்ங்கறாங்க. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மருவா மலை குன்றுகள் இறைவனுடைய அடையாள சின்னங்கள். இன்னொரு இடத்துல வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் இறைவனுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு, அவருடைய உள்ளங்களுக்கு தக்வா இறைச்சம் பரிசாக கிட்டும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய காலை தாங்க வச்சாங்க சஃபாவுல. இறை நேசருடைய காலை சுமந்த இடம் இறைவனின் அடையாள சின்னம் என்று இறைவன் சொன்னால், அந்த இறை நேசருடைய புனித உடலையே சுமந்த இடம் தர்காக்கள் இறைவனுடைய அடையாள சின்னங்கள். இறை நேசரின் கால்பட்ட இடம் அடையாள சின்னம். அப்படியானால் உறுதியாக சொல்லலாம், இறை நேசரின் புனித உடலை சுமந்த இடம் எனும் அடையாள சின்னம். அந்த தர்காவை கண்ணியப்படுத்தினால் நம் உள்ளங்களுக்கு தக்வா பரிசாக கிடைக்கும். சரி, எங்களை நீங்க கபர் வணங்குறீங்களே, சுன்னி ஜமாத்து வஹாபியத்தும் உள்ள இது ஒரு வித்தியாசம். வஹாபிகளே, நீங்க ஏன் உருவ வணங்கிகளா இருக்கிறீங்க? உருவ வணக்க இருக்க. சுன்னி ஜமாத் உருவமற்ற இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வஹாபிகள் உருவமுள்ள இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படியானா உருவ வணங்குகள், ஏன்னா உருவத்தை வணங்குற. ஆமாங்க, அல்லாஹ் உருவம் இருக்குங்கிறீங்களா? ஆமா. அந்த அல்லாஹ் வணங்குறீங்களா? ஆமா. உருவத்தை வணங்குறீங்க. என்ன மற்றவர்கள் எல்லாம் கண் சிலைகளை வணங்குகிறார்கள், நீங்கள் கற்பனை சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எங்களை பார்த்து தியானத்தை செய்ய பார்த்து கபர் வணங்குங்கிறீங்களா? தங்கத்தை பார்த்து பித்தளை பள்ளி செய்தான் அந்த மாதிரி கதையோட இருக்குது. நீங்க நாங்களும் ரொம்ப உறுதியா இருக்கிறோமே. வணக்கம் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே, மரியாதை இறை நேசர்களுக்கு தெளிவா இருக்கிறோமே. நீங்க அல்லாஹ்வை போய் உருவம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அரிசனத்துக்கு உட்கார வச்சிருக்கிறீங்க, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, கால் இருக்குங்கிறீங்க. என்னங்க அநியாயம்! அல்லாஹ் குர்ஆன்ல அரிசை பற்றி சொல்லும் பொழுது வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் தமானியா, அந்த நாளில் 8 மலக்குகள் அந்த அரிசை சுமப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வஹாபிகள் சொல்றாங்க அல்லாஹ் அரிசி மேல இருக்கிறான், 8 மலக்கு அரிசை சுமப்பாங்க. நான் கேட்டேன், அப்படின்னு சொன்னா அந்த அல்லாவே இந்த 8 மலக்கு சேர்த்து தூக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டேன். என்ன இப்படி கேலி கிண்டலாம் பண்றீங்க? அல்லாஹ்வான்னு சொல்லாதீங்க, உங்க கடவுளை கேலி செய்யறானா, உங்க கடவுளை கிண்டல் செய்யறாங்க. எங்க அல்லாஹ் அல்ல, எங்க அல்லாஹ் தான் உண்மை இல்லைங்கிறவன். எங்க அல்லாஹ் அரிசில மட்டும், அரிசிலும் இருப்பான், அரிசிலும் இருக்கிறான், அது ஒரு விஷயம். அரிசில் மட்டும் என்று நீங்க சொல்றீங்களே, அதுதான் தவறு. நீ அசத்திக்கு வச்சுட்டீங்களே. உங்கள் கடவுளை நான் கேள்வி செய்யறோம். அரிசை உட்கார்ந்து இருக்கான்னா அரிசை படைக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தான்? அரிசிங்கிறது படைக்கப்பட்ட பொருள் தானே. இப்போ அல்லாஹு தாலா அரிசியம் பக்கம் தேவை உள்ளவனா இருக்கிறானா? அல்லாஹு சமதுன்னு குலோல்லா சொன்னால ஓதுறீங்க. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் ஓதிப்பட்டு அல்லாஹ் அரிசியம் பக்கம் தேவையாகிறான்னு கருத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க எங்களுடைய கபர் தியாகத்தை பட்சப்படுத்துறீங்களா? அதனால நீங்க உங்களுடைய அந்த பாத்திலான கொலையை விட்டு வெற்றுக்குரிய சத்திய கொள்கையான சுன்ன ஜமாத்துக்கு வாருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நாங்க சொல்றதுக்கு நீங்க சொல்ற வித்தியாசம். ஒரு வார்த்தை ஒண்ணா இருக்கலாம், ஆனா சொல்றதுல தான் புரிதல் வேணும். அப்படி இருக்குது நடைமுறையிலையும் கூட. எப்படி அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு சுகர் இல்லை, இது ஒரு வாசகம் தானே. உங்களுக்கு சுகர் இல்லை, இதையே ஒரு டாக்டர் நம்ம பார்த்து சொன்னா சந்தோஷம் வரும், ஆஹா அப்படின்னு. இதையே ஒரு ரேஷன் கடைக்காரர் சொன்னா கோபம் வருது, சுகர் இல்லையா அப்படின்னு. ஆனா வாசகம் ஒண்ணுதான். யார் சொல்கிறார் என்பதை வைத்து மீனிங் மாறுபடுகிறது. இது எல்லாத்தையும் பார்க்கத்தானே செய்யணும். ஒரு ஆசிரியர் கேட்டாரு, அளவு கேள்விதான் வச்சுக்கிறேங்க. எப்படின்னா, கூட்டுவதற்கும் பெருக்குவதற்கும் என்ன தேவை, கூட்டுவதற்கும் பெருக்குவதற்கும் என்ன தேவை. ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு இந்த கேள்வி வச்சோம்னு வைங்க, கால்குலேட்டர் அப்படி சொல்லிடுவான். இதே கேள்வியை ஒரு வேலைக்கார பெண்ணிட்டு கேட்டாக்கா விளக்குமாறு அப்படின்னு அது சொல்லணும். ஏன்னா அது அப்படிதான், கேள்வி ஒண்ணுதான். யாரு எப்படி எப்படி புரியுறாங்களோ அப்படி தான். அதனால இவர்கள் கை இருக்கிறது கால் இருக்கிறது அப்படிலாம் வந்துச்சு பாருங்க. இவங்க கையினா கையில் நினைச்சுக்கிட்டாங்க. நைச கமிதிலிஹி செய்யுன்னு அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வை போல யாரும் இல்லைண்டு. நீங்க கை இருக்கு கண் இருக்குன்னு சொன்னா அது என்ன விளக்கம்னு பாருங்க. வெறும் கையா இல்லையா மற்றவங்கள்ட்ட சொல்லி கேளுங்க. நீங்களா முடிவு எடுக்கிறீங்க. உங்களுக்கு குர்ஆன் ஞானம் இல்லையில, அரபி ஞானம் இல்லையில, இலக்கணம் தெரியாதுல, இலக்கியம் தெரியாதுல, நீங்க ஒரு முடிவு எடுக்க வந்தீங்க. ஆகவே அப்பாவி இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் சுன்ன ஜமாத் கொள்கைக்கு வாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க போனீங்க, மறுமையை நீங்கள் தொலைத்து விடுவீங்க, தானா போயிடும் மறுமை. அதே போல பாருங்க, இந்த தஸவ்வுஃப் ஆன்மீக ஞானம் இது சுன்ன ஜமாத்தினருக்கு தான் கிடைக்குது. ஆனால் அந்த சுன்ன ஜமாத்திலே கூட இந்த நசீபு இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அது உண்மை. இறைவன் இதை தேர்ந்தெடுப்பான். அதாவது வஹாபிகள்ல இருந்து சுன்ன ஜமாத்தை தேர்ந்தெடுக்கிறது, சுன்ன ஜமாத்திலிருந்து ஆன்மீகத்துக்கு சில பேர் தேர்ந்தெடுக்கிறது. ஆனால் எப்படியோ சுன்ன ஜமாத்தில் இருந்தால் இன்னைக்கு இல்லாத நாளைக்கு போயிடுவார் அந்த தரீக்கத்துக்குள்ள. இன்னைக்கு சரி பிறப்பாக்கலாம் இருப்பாரு, நாளைக்கு சரி எத்தனை நாள் இப்படி இருக்கிறது, நம்மளும் பையத்து வாங்குறோம் வந்துடுவாரு. இது சுன்ன ஜமாத்துக்கு கிடைக்கும், வஹாபிகள் கிடைக்காது. ஏன்? அவங்க தான் தஸவ்வுஃபையே மறுத்துட்டு இருக்கிறாங்களேங்க. நான் கேட்கிறேன், நீ குர்ஆன் ஓதுறீங்கல்ல? ஆமா. லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷர்அத்தன் வ மின்ஹாஜா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஒவ்வொருவருக்கும் ஷரியத்தையும் கொடுத்திருக்கிறோம், தரீக்கத்தையும் கொடுத்திருக்கிறோம். அது வேணாம்னு சொல்றீங்க, சரியத்து போதும் அப்படிங்கிறீங்க. அல்லாஹ் சொல்ற உங்களுக்கு 2 வேணும்னு நீங்க அல்லாஹ்வுக்கே போட்டியா சொல்றீங்க. இல்லை எங்களுக்கு 1 போதும், அல்லாஹ்வுக்கே புத்தி சொல்லியல. நீங்க
ஒன்று போதும்னா அல்ல அதோ நிப்பாட்டியிருப்பானே, ஷிராத்துக்கு நிப்பாட்டியிருப்பானே, என் மின்ஹாஜை சேர்த்து சொன்னா சரி. வணக்கம் எப்படி இருக்கானே, அல் யஹ்சான் அன் தஅபுதல்லாஹ கன்னக தராஹு. யஹ்சான் என்பது அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். இருக்குதா? புகாரில் இருக்குதா? பார்ப்பது போன்று வணங்கும் என்பது ஆன்மீக பாதைக்கு வந்த நல்லோர்களுக்கு மட்டும்தான் இந்த நற்பாக்கியம் கிடைக்கிறது, வேற யாரும் கிடைக்கலையங்க. சரி, நான் மகாவிட கேட்குறேன், தசோப் வேணாங்கிறீங்கல்ல, அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்க எப்படி சொல்லிட்டு போங்க. மகாவிட கேளுங்க, அல்ல பார்க்குற மாதிரி வணங்கணும் புகாரில் தானேப்பா இருக்குது, அது எப்படி பக்கம் சொல்லப்பா அப்படி கேளுங்க. தெரியாது, மேலங்கிலும் முடிப்பாரு. இவர் தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், குணாதியை நாங்கள் தான் பின்பற்றோம், அந்த மாதிரி இவர் சொல்லிக்கொண்டு அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதான் நான் சொல்றது. இந்த அப்பாவி இளைஞர் இன்னைக்கு நிறைய நேரம் காலங்களெல்லாம் வீணடித்து கொண்டிருக்கிறாங்க. குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, நல்லோர்களுடைய இடத்துக்கு வாங்க, நல்ல அறிவுரைகளை கேளுங்க. பேசாம எப்ப பார்த்தாலும் செல்போனை வச்சுக்கிட்டு நீங்க ஏமாந்து போவாங்க. தேவையற்றகளை பார்த்து கொண்டு நேரத்தை எல்லாம் வீணடிச்சுக்கிட்டே இருக்காதுங்க. இன்னைக்கு செல்போன் இல்லாத யார் இருக்காங்களாங்க? எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு செல்போன்ல ஒரு ஆள் 2 வச்சிருக்கிறாரு. ஏங்க 2 வச்சிருக்கிறீங்க? இல்லை, ஒரு ஃபோனை எங்கே வச்சோம்னு தெரியலண்டா இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு போடுவோம், இருக்கிறத கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. அதுக்காக வேண்டியா? சரி, அது இருந்தால் அப்படி கண்டுபிடிக்கலாம். அது சைலன்ஸ் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். சார்ஜிங் இருக்கணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அது முடியாது, அது ஒரு விஷயம். வீட்டில் 3 பேர் இருந்தால் 3 பேருக்கு செல்ஃபோனு, பாப்பா மகன் மகள் எல்லாருக்கும் செல்ஃபோனு. ஃபோன் வருன்னு வச்சுக்கிறீங்களேன், பாப்பாவுக்கு ஃபோன் வருது அப்படியே வீட்டோடு வெளியே ஓடுறாரு. மகனுக்கு ஃபோன் வந்தால் மொட்டை மாடிக்கு போகிறான், மகனுக்கு ஃபோன் வந்து தான் ரூமுக்கு ஓடுது. இப்படி போன எல்லாரும் திரும்பி கவலையோடு வர்றாங்க. ஏங்க ரொம்ப கவலையோடு வர்றீங்க? யாருக்குமே நெட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த காலத்து இளைஞர்கள் இந்த ரோட்டில் போகிறான் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டே தான். குனிந்த தலை நிமிராமல் நடப்பால் பெண்களுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் குனிந்த தலை நிமிராமல் தான் நடந்து போகிறாங்க ரோட்டில். அதனால எத்தனை ஆக்சிடென்ட்டு. நானும் சொல்கிறேன், இதில் போய் அதனால என்ன கொடூரம் தெரியுமா? இரவு நேரத்திலே அவர்கள் உறங்க போவது எத்தனை மணிக்கு? 1 மணிக்குங்க. ஒரு காலம் இருந்தது 9 மணிக்கு தூங்கினாங்க. அப்போ டிவி வந்துச்சு, தொலைக்காட்சி வந்துச்சு, எல்லாம் 11 மணிக்கு தூங்கினாங்க. செல்போன் வந்தது, நீ தூக்கம் 1 மணி. என்ன கொடுமைண்டா, நமது முன்னோர்கள் எல்லாம் எந்த நேரத்திலே தஹஜ்ஜுதை தொழுவதற்கு எழுந்தார்களோ அந்த நேரத்தில் தான் இவர்கள் தூங்கவே போகிறார். என்ன கொடுமை இது! இந்த மாசம் வந்து போச்சு. குழந்தை கையிலையும் செல்போனை கொடுத்தானே அழுகை அமுத்த வேண்டியதா இருக்குது. வீடுகளில் பாருங்க, அப்படித்தான் இருக்கு. அதான் ஒரு நாள் சொன்னாரு, கொடுத்த கடனை கூட திரும்ப வாங்கிடலாம், குழந்தை கையில கொடுத்த செல்போனை திரும்ப வாங்க முடியாது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இவ்வளவு எல்லா வீட்லையும் அப்படி வேற வழி இல்லை. குழந்தை பார்க்கக்கூடாது, டாக்டர் சொல்றாரு. அந்த நேரத்தில் அழுகை கொடுத்துட்றோம். நான் என்ன சொல்றேன், இளைஞர்களுக்கு உங்களுடைய நேரம் இந்த காலத்துல செல்போன்ல தான் வீணாக போய் கொண்டு இருக்கிறது. ஆகவே இது செய்யாதீங்க. குர்ஆனை படிங்க, அதே படிங்க. சொற்ப வாழ்க்கை, இதுல நாம் படைத்த நோக்கத்தை நாம் அடைவோம், அதில் வெற்றி பெறுவோம். அதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சுன்னை ஜமாத்து கொள்கையிலே நாம் இருப்பது அப்படிங்கிறது தான். சுன்னை ஜமாத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், நேரம் ஆகிடுச்சு, தவஸ்ஸுல் வசீலா அப்படிங்கிறது. இது சுன்னை ஜமாத்தில் அடிப்படை கொள்கை. நபிமார்கள் பொருட்டால், வலிமார்கள் பொருட்டால் இறைவனிடம் கேட்பது. அப்படி கேட்டால் கிடைக்கும். புகாரில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு கேட்டாங்க, மழை கிடைத்தது. புகாரி. இங்கே இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறேன். மறுபடியும் ஆட்சி காலத்தில் கடும் பஞ்சம், எவ்வளோ சஹாபா பெருமக்களாக இருக்கிறாங்க, யாரையும் கூப்பிடாம ஏன் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டாங்க? இங்கே தான் ஒரு கருத்து. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித குடும்பத்தை வசா வைத்து கேட்க வேண்டும் என்பது தான். அதனால தான் அவருடைய துஆவுல கூட நீங்க பாருங்க, அல்லாஹும்ம இன்னா நதவஸ்ஸலு இலைக்க பி அம்மி நபியினாங்கறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சு கேட்கிறேன், யா அல்லாஹ்னு சொல்லல. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாரை வசீலா வைத்து கேட்கிறேன். அந்த குடும்பத்துக்கு உண்டான சிறப்பு அதை வச்சு கேட்கிறாங்க. கிடைத்தது. இதான் வசீலாங்க. நேரடியாகவும் கேட்கலாம் வழிமார்களிடத்தில். இதை இஸ்திகாதா, இது ஷிர்க்குமாங்க இந்த வஹாபி எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறீங்க, உங்கள் வாகனம் காணாமல் போச்சு,
உங்களுடைய உணவும் போச்சு, யாரும் இல்லை. இந்த நேரத்தில் நீங்க சொல்ல வேண்டியது அஈனூனி இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவிடுங்கள், எனக்கு உதவிடுங்கள் என்று கூறுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தபுரானியிலே பஸ்ஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுவும் கூடும், எல்லாம் அல்லாஹ் செய்கிறான், வழிமாறு மூலமாக செய்கிறாங்கிற அந்த நம்பிக்கை தான். இதை புரியாதவர்கள் தான் நல்ல பலன்களை எல்லாம் இழந்து நிற்கிறார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் புண்ணாகி போனார்கள், இந்த வஹாபியர் மாதிரி. ஆனால் அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது மனிதனாக பிறக்க வைத்தது, அதிலே முஸ்லிமாக இருக்க வைத்தது, கதிலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மையான உம்மத்திலே நம்மை இருக்க வைத்தது, அதற்கும் மேலாக சுன்னை ஜமாத்திலே இருக்க வைத்தது. சுன்னை ஜமாத்தில் இருந்தாதான் முன்பு சொன்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவங்க சிறப்பு இருக்கிறதுல அது கிடைக்கணுமா, நீ சுன்னை ஜமாத்தில் இருக்கணும், முஸ்லிமா இருக்கணும், அதுக்குள்ள பலன்கள் கிடைக்கணுமா, சுன்னை ஜமாத்தில் இருக்கணும். மனிதனாக பிறந்தாலே சிறப்பு தானே, அந்த சிறப்பு உங்களுக்கு வேண்டுமா, சுன்னை ஜமாத்தில் இருக்கணும். காலமெல்லாம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சுன்னை ஜமாத்தில் இருக்க வைத்து ஈருலகிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த ஜமாத்